பிடிக்காத இடத்துல இருக்காதீங்க. பிடிக்காத வேலைய யார் சொன்னாலும் செய்யாதீங்க. பிடிக்காத இடத்துல இருக்கும்போது புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கத்துக்க முடியாது. பிடிக்காத வேலையை செய்யும்போது ஒரு 1% இம்ப்ரூவ்மென்ட் கூட அந்த வேலையில நீங்க பார்க்க முடியாது. அப்புறம் என்னத்துக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் எது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட எது பிடிக்காது அப்படிங்கறத தீர்மானிச்சுங்க. ஸோ ஃபேமிலி பிரச்சனைக்காக, ஃபினான்ஷியல் ட்ரபிளுக்காக நான் பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிங்க. அதிகபட்சம் 2 வருஷமோ 3 வருஷமோ தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிறத தீர்மானிச்சுங்க. அப்படி தீர்மானம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பாஸையும் உங்கள் வீட்லேயும் உங்களோட இந்த டிஸ்கஷனை இந்த ஒரு முடிவை சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மையும் கிரியேட் ஆகும். அந்த பிட்வீன் கேப்பில் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான பேஷன் என்ன, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நோக்கி சர்ச் பண்ணிட்டு அதை நோக்கி ஓட தொடங்க. இந்த வேலையில் இருந்திருக்கு. இந்த வேலையில் இருக்கிற இந்த 2 வருஷம் 3 வருஷம் கேப்புக்கு 100% அந்த வேலைக்கு உண்மையாகவும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு ரொம்பவே ஜென்யூனாக அந்த வேலையை விட்டு குவிட் பண்ணிட்டு வெளியில் வரணும். வெளியில் வரையில் உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, பிரகாசமான வாய்ப்பு வெளியில் காத்துட்டு இருக்கும். ஸோ எல்லாம் மாறும், எல்லாமே மாறும்.